வந்து வச்சுட்டேன். இது வந்து புழுங்கலரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு மூணும் வந்து கழுவி காய வச்சு அரைச்சது. காலையில் எழுந்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சது. ஸ்மூத்தாக வருது. இப்போ இட்லி மாவுக்கு இந்த மாவு தான் வந்து ஊற வச்சேன். மறுநாள் வந்து நல்லா புளிச்சிச்சு. இதில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். இட்லி நல்லா ருசியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிக்கும் இல்லை, கொஞ்சமாக தான் கலக்கி வச்சுட்டேன். புளிப்பு இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிலுக்கு புளிச்சு போயிடும். ஃபுல்லாக இப்படி திரும்பிக்கோ, இப்படி திரும்பிக்கோ. சரி, ஓகே. நல்லா இருக்குது, சாஃப்டாக. சுட சுட சாம்பார் இருக்குது. சாம்பார் நான்வெஜ். இந்த மாவு வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப வயசானவங்க ஊற வைக்கிறதுக்குலாம் மறந்துலாம் ட்ரை பண்ணி அவங்களாம் இது மாதிரி மாவு வந்து அரைச்சி வச்சுட்டோம். டக்குன்னு ஒரு கப்பு போட்டு செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி சின்ன டிப்ஸு, நம்ம வீட்டில் மாயெல்லாம் வச்சுருக்காங்க. கிடைக்கலன்னா மாயலை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். ஆனாலும் இந்த மாயலை எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிறதால காஞ்ச மாயலை அதை நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தால் இருமல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ரேவதி மேம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லாத்தையும் வருவாங்க. நல்ல டிப்ஸு பாட்டி இதெல்லாம் சொல்லி வருவாங்க. அவங்க மாதிரி இதை சொன்னாங்க. இந்த தண்ணி வந்து வறட்டு இருமல், சளி இருமல் அதுக்கு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் குடிச்சா போதும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த இவருக்கு தான் வந்து ஒரே இருமல் எல்லாம் அதை கொடுத்து வச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வரணுமா, கலரிங் வந்தால் தான் ஒரு கிளாஸ் குடிச்சா போதும், வெது வெதுப்பா அப்படி சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணுவோம்.